மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach resort plots just 24 lakhs onwards. Call 9626899268. விஜயுடைய அரசியலை தான் விமர்சிக்கணும். அவர் என்ன வகையான அரசியல் பண்ணுறார், அவர் அரசியலில் என்னென்ன பிரச்சனை அவருக்கு இருக்குது, எதெல்லாம் மிஸ் பண்ணுறாரு, அவருடைய பலகீனம் என்ன, அவருடைய பேச்சுகள் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவர் எப்படி மக்களை தப்பான விஷயங்கள் சொல்லி நம்ப வைக்கிறார், இந்த மாதிரி உங்களுக்கு மாறுபட்ட கருத்து தான் விமர்சனம் பண்ணலாம். எல்லார் வீட்லையும் ஒரு விஜய் இருக்காங்க, எல்லார் வீட்லையும் ஒரு ஸ்டாலின், உதயநிதி, எடப்பாடி பழனிசாமிலாம் இல்லையா? இது மட்டும்தான் இருக்காங்க. உருட்டுறது. அப்போ இவங்களால சமாளிக்க முடியல. பாவம் சேர்ந்தவங்களாம் முட்டு குத்து நொந்து போயிட்டான். வெளியவே வர மாட்டேங்கிறதுக்கு என்ன தான் சொல்ல முடியும்? இப்படிதான் எதாவது உருட்டுறது. அதனால ஆரம்பத்தில் விஜயெல்லாம் வரணும், ஏன் வரக்கூடாது? நீங்கள் மட்டுமே ஆளணுமா? விஜய் ஆளக்கூடாதா? வரட்டும், அவர் என்ன அரசியல் பண்ணுறாரு பார்ப்போம். அதில் என்ன தவறு இருக்குதோ அதை விமர்சனம் பண்ணுவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் டெமி பீஸு, இவர் அடுத்தது நகர முடியாது. ஒரு அரசியலுக்கான ஆட்கள் கிடையாது. இன்னொன்று படு சுயநலக்காரர்கள் டெமி பீஸ். எதுவுமே நான் செய்ய மாட்டேன், ஆனால் நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு பேர் சுயநலம். எம்ஜிஆர்லாம் வந்தார், இந்த மாதிரியா இந்த சமஞ்ச பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்தாரு. வெளியே வருவார், எல்லாரையும் பார்ப்பார். அவருடைய ரசிகர்களை கட்சி நிர்வாகிகளாக்குவார். எல்லாம் சுற்றி சேர் போட்டு உட்காந்து அரசியல் பேசுவாங்க. மக்கள் பிரச்சனைக்காக நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன். உச்சத்தை விட்டுட்டு நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு சமூகத்து மேலே கோபம் இருக்கும். அதனால தானே வர்றீங்க. அப்போ நீங்கள் வர்றீங்கன்னா இந்த ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய ஒரு மாதிரி விமர்சிச்சு தேவையில்லாம இந்த த்ரிஷா பற்றிலாம் பேசியிருக்காரு. இது தேவையா சார் இந்த இருக்க சுச்சுவேஷனுக்கு? கண்டிக்கத்தக்கது. விஜயுடைய அரசியலை தான் விமர்சிக்கணும். விஜய் எல்லாருமே சொல்றாங்க. விஜய் அரசியலுக்கு வந்திருக்கார். அவர் என்ன வகையான அரசியல் பண்ணுறார், அவர் அரசியலில் என்னென்ன பிரச்சனை அவருக்கு இருக்குது, எதெல்லாம் மிஸ் பண்ணுறாரு, அவருடைய பலகீனம் என்ன, அவருடைய பேச்சுகள் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அவர் எப்படி மக்களை தப்பான விஷயங்கள் சொல்லி நம்ப வைக்கிறாரு, இந்த மாதிரி உங்களுக்கு மாறுபட்ட கருத்து தான் விமர்சனம் பண்ணலாம். இல்லை விஜய் சூப்பரு, அவரை மாதிரி தலைவரே கிடையாது, எங்கும் நிறைந்திருக்கிறார், இப்போல்லாம் சொல்கிறல்ல புதுசாக வந்த பத்திரிகையாளர்லாம், விஜய் எங்கே இருக்காருன்னு நான் தான் விஜய்ன்றாரு. நான் தான் விஜயா? நீங்களா விஜய்? ஆமாம், நீங்கள் கூட விஜய் தாங்கன்றார். ஏன்னா நானும் விஜயா கேள்வி கேட்குறவரை. அப்புறம் இந்த பக்கத்தில் உட்காந்து அவரும் விஜய், இவரும் விஜய், எல்லாரும் விஜய்ங்க, அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கூட விஜய் தான்றாப்புல. கடவுளுக்கு இணையாக சொல்கிறாங்க. 234 தொகுதியிலும் விஜய் நிற்கிற மாதிரி. கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் எங்கும் இருக்கிறார். துணிலும் இருக்கா, துரும்பு இருக்கா. விஜய் எங்கே இருக்கிறார்? விஜய் எல்லா வீட்லேயும் இருக்கிறாரு. எல்லார் வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காங்க. அப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்டாலின், உதயநிதி, எடப்பாடி பழனிசாமிலாம் இல்லையா? விஜய் மட்டும்தான் இருக்காங்களா? உருட்டுறது. அப்போ இவங்களால சமாளிக்க முடியல. பாவம் சேர்ந்தவங்களாம் முட்டு குத்து நொந்து போயிட்டான். நீ வெளியவே வர மாட்டேங்கிறதுக்கு என்ன தான் சொல்ல முடியும்? இப்படி தான் எதாவது உருட்டுறது. அவர் வரலனாலும் உங்களை பேச வைக்கிறார்ல, அவர் பேசாட்டினாலும் உங்களை பேட்டி அளிக்க வைக்கிறார்ல, இப்படியே உருட்டுறது. இல்லை தேவையில்லாம் இந்த த்ரிஷாவெல்லாம் பேசி டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மாதிரி ஆகுது சார். எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ இதை பேசிகிட்டு இருக்காங்க சார் மீடியாவில். வாய் தவறி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பொதுவாக தனிப்பட்ட முறையில் எங்கேயாவது வெளியில் பேசிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை அவர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி பேசுறது மிக மிக பெரிய தவறு. ஒருவருடைய அந்தரங்கம் தேவையில்லாது. அப்படி எடுத்தோன்னா எல்லாருக்குமே கேவலமான ஒரு அந்தரங்கம் இருக்குது. எல்லாருக்குமே இல்லாதவங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போது அதை எல்லாத்தையும் பேச ஆரம்பித்தா நாடு தாங்காது. அது அரசியலும் கிடையாது, அது நாகரிகமும் இல்லை, அது மனிதாபிமானம் கிடையாது, மனித இது கிடையாது, பண்பாடு கிடையாது. இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் போட்டுங்க, அது கிடையாது. விஜய் இப்போ நம்ம ஏன் விஜய் பற்றி பேசுகிறோம்? அவர் நடிச்சு இருந்தால் பேசுவோமா? அவர் அரசியலுக்கு வந்ததுனால அவருடைய அரசியலை பற்றி பேசுகிறோம். அவரை பற்றி அவர் இப்படிங்கிறாரு, அது அப்படிங்கிறாரு, எதாவது பேசுகிறோமா? அப்போ அவர் அரசியல் நான்லாம் ஆரம்பத்தில் விஜயெல்லாம் வரணும், ஏன் வரக்கூடாது? நீங்கள் மட்டுமே ஆளணுமா? விஜய் ஆளக்கூடாதா? வரட்டும், அவர் என்ன அரசியல் பண்ணுறாரு பார்ப்போம். அதில் என்ன தவறு இருக்குதோ அதை விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னோம். வந்தப்போ வரவேற்று பேசணும். இன்றைக்கி விஜய் ஆகா ஓகான்னு சொல்கிறவனுங்க எல்லாம் அன்றைக்கி விமர்சனம் பண்ணியிருந்தானுங்க. நான்லாம் ஆதரித்து பேசியிருந்தேன். எனக்கு ஒரு பெரிய இது வந்துச்சு, விஜய் ரசிகர்கள் அப்படியே. ஏன் நமக்கு தெரியாதா? நம்மலாம் பேசியிருக்கோம்ல, முன்னாடி இருந்த நிறுவனத்தில் கூட பேசியிருக்கோம். அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் டெமி பீஸு, இவர் அடுத்தது நகர முடியாது. புஷி ஆனந்த் அதுக்குரிய தகுதியான ஆள் கிடையாது. ஆனால் அவங்க 2 பேருக்கு அன்றைக்கி அரசியல் ஞானம் இருக்கா இல்லையான்றது அன்றைக்கி நமக்கு தெரியாது. ஆமாம், வந்திருந்தா ஓகே, அவங்க பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கும் பொழுது இவர்கள்
ஒரு அரசியலுக்கான ஆட்கள் கிடையாது. இன்னொன்று படு சுயநலக்காரர்கள் தெரிஞ்சு போச்சு. விஜய்லாம் படு சுயநலவாதி. எப்படி சார் சொல்றீங்க சுயநலம்? எதுவுமே நான் செய்ய மாட்டேன். ஆனா நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறதுக்கு பேர் சுயநலம். கொஞ்சமாவது இப்போ ஸ்டாலினும் சரி, எடப்பாடியும் சரி, அவர்களுடைய நாட்கள், அவர்களுடைய நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கையில கிடையாது. இன்னைக்கு இங்க இருக்கணும், நாளைக்கு வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கணும், இது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும், இன்னொரு நாள் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும், அங்க போகணும், இங்க வரணும். அவர்களுக்குன்னு தனிப்பட்ட இதுன்றது கிடையாது. மக்கள் பிரச்சனையில டெய்லி அவங்க என்ன பண்றாங்களோ அதெல்லாம் அப்புறம் கதை. நீங்க வந்தா என்ன யோகியமா இருப்பீங்களா அப்புறம் கதை. அவங்க இந்த மக்களுக்கான விஷயங்கள்ல நடக்கிறது, போராடுறது எல்லாம் ஒவ்வொருத்தரும். ஸ்டாலினும் சரி. சினிமா கவர்ச்சி வந்து மங்கி போயிரும்னு பயப்படுறாரு விஜய். அது மங்கி போட்டுமே என்ன இப்போ எம்ஜிஆர்லாம் வந்தாரு. இந்த மாதிரியா இந்த சமைஞ்ச பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்தாரு. டெய்லி வருவார், எல்லாரையும் பார்ப்பாரு. அவருடைய ரசிகர்களை கட்சி நிர்வாகிகளாக்குவார். எல்லாம் சுற்றி சேர் போட்டு உட்காந்து அரசியல் பேசுவாங்களாம். என் ரசிகன், நீ ரோட்டில் டிக்கெட் வாங்கி நின்றுந்தவன், நான் எவ்வளோ பெரிய ஸ்டாரு, நீ வந்து என் பக்கத்தில் சரிசமமாக உட்காரு. நான் பார்த்தாரு. அவங்களெல்லாம் அரசியல்வாதி ஆக்குனாரு. அவங்க அதில் நல்ல ஆட்களை நிர்வாகி ஆக்குனாரு. அதுலேயும் சிறப்பாக இருந்தவங்கள எம்எல்ஏக்கள் ஆக்குனாரு. அதுலேயும் நல்லா துடிப்பாக இருக்கிறவங்கள அவர் ஆட்சியில் விஜய் சாரதின்னு ஒருத்தர் 26 வயசில் அமைச்சர். அமைச்சர். ஆமாம், முத்துசாமி இன்னைக்கு இருக்காரு டாஸ்மாக். அவருக்கு அமைச்சராகும் போது 28 வயசு. அந்த செங்கோட்டையன் எம்எல்ஏ ஆகும்போது 26 25 வயசு என்னமோ. சார் நம்ம திருநாவுக்கரசர் அவர் 2வது தடவை தான் அவர் அமைச்சராக்குறாங்க. முதல் தடவை அவரை துணை சபாநாயகர் ஆக்குறாரு. அப்போ அவருக்கு வயசு 27. எல்லாம் இளம் தான், இளம். அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்து அவங்க லீடராக வந்தாங்க. ஜெயலலிதாவை அவர் அரசியல் உள்ள கொண்டு வரும்போது 48 பிறந்தாங்களா, 82 அப்போனா 52, 48 நாளும் 52, ஒரு 30, 34 வயசில் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் ஜெயலலிதாவை. அப்போது இந்த மாதிரி இளம் வயதில் பலரையும் கொண்டு வந்த அந்த இதை பார்க்குறோம். அதனால் இப்போ எம்ஜிஆர் அந்த இதை கொண்டு வந்தார். எம்ஜிஆர் ரோடாக அலைஞ்சார். சாதாரண ஒரு வண்டி, அதில் ஒரு மெத்தையை போட்டு ஸ்ப்ரிங் கட்டில் படுத்துக்கிட்டு தான் ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு, அதுக்கு இன்னும் தனியாக பாத்ரூமாக இருக்கும் அந்த வண்டியில். எங்கேயா இயற்கை பார்த்துக்கணும், எங்கேயா வயல்வெளியில் தான் போயிட்டு வந்துட்டு எங்கேயா போய் ஹோட்டலில் தங்கிட்டு இப்படி தான் எம்ஜிஆர் வாழ்க்கையை கழிச்சார். அவ்வளோ பெரிய ஸ்டாரு சார். அன்னைக்கு இந்த மாதிரி நான் எம்ஜிஆர் பண்ணாருன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இதை வந்து பெருசாக மக்கள் பேசவே மாட்டாங்களே சார். விஜய் இப்படிலாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரா, ரோட் போறாரா, பரப்புரை பண்றாரா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. அதெல்லாம் தேர்தலில் அவங்க போட்டுருவாங்க, எங்கே காட்டணுமோ காட்டுவாங்க. எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுமா என்ன? ஆனால் அந்த இது பார்வை ஒன்று இருக்கும்ல. அந்த கரூர் பிரச்சனைக்கு பிறகு இவர் மரியாதை குறைஞ்சி போச்சு. இவர் டம்மி பீஸு, தலைமை பண்பு இல்லாதவன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுல. தலைமை பண்புனா ஒரு இக்கட்டான நேரத்தில் நிற்கணும், அவன் தான் தலைவன். வாடா வந்து பாடுறான்னு நிற்கணும். கரூரில் என்ன பண்ணார்? போயிட்டாரு. 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் பிரஸ் கூட கேட்குறாங்க, போயிட்டாரு. ஏன் ஓடினார்? ஓடினா அசிங்கம் தெரியும்ல. ஓடினா அசிங்கம் தானே, ஏன் ஓடினார்? போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல. எது நடந்து போகிறதுக்கா? மக்களை சந்திக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அதெல்லாம் விட்டுரு. அங்கே என்ன நடந்தது? ஏன் அங்கேருந்து ஓடினார்? ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கலை? சரி, மறுநாள் காலையில் டைம் எடுத்துக்கிட்டு ஏன் சந்திக்கலை? கூட இருக்கிறவங்க யாருக்காவது தலைமை பண்பு இருக்கா? சார் நடந்தோடனே நீங்கள் அங்கே எல்லையில் நின்று பேசுனீங்கன்னாங்கல்ல, பேசினா பேசுனீங்க. நீ இப்படி ஓடு, நான் அப்படி ஓடுறேன், நீ இப்படி ஓடு, நீ இப்படி ஓடு. அதான் சங்கத்தை கலைக்கப்பான்றது தானே அங்கே நடந்தது. இந்த பக்கம் வேணாம், இந்த பக்கம். கரூர் எல்லையில் அதான் நடந்தது சார். நடந்து போச்சு. நம்ம காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். அது அதனால தான் ஓடி போனது. அதை வீடியோ விட்டாரு. நீங்கள் அங்கே இதில் இருந்து ஏர்போர்ட்லேருந்து ஜனங்களை கூப்பிட்டுட்டு வந்ததும் இந்த திமிர்தனமாக ஜனங்களை மிஸ்கைடு பண்ணது யார்? இந்த புஷியானது. 12 மணிக்கு வருவார் விஜயன் மிஸ்கைடு பண்ணது. அப்புறமா எங்கள் நிர்வாகிகள் நான் சொன்னேன், நிர்வாகிகள் நீ எந்த காலத்தில் அன்றைக்கி ப்ரெஸ்ஸை பார்த்த? எதுக்கு அன்றைக்கி ப்ரெஸ்ஸை பார்க்குறீங்க? நீங்கள் அன்றைக்கி எதுக்கு ப்ரெஸ்ஸை பார்க்குறீங்க? அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். ஏன் உங்களை தானே கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். உங்களை தானே கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு கல்லூரி படம் மாதிரி பண்ணியிருந்தாங்கல்ல. எத்தனை இடத்துல ப்ரெஸ்ஸு போட்டப்போ தலை மட்டும் ஆடலாம் தஞ்சாவூர் மாதிரி. அன்னைக்கு மட்டும் என் பேட்டி கொடுத்தீங்க 12 மணிக்கு கரூருக்கு வருவார் விஜய்னு. ஏன்னா மக்கள் காலையிலேருந்து அங்கே வந்துடணும். கூட்டம் இவர் அப்படியே கூட்ட ஆளை கூட்டு வருவார். இங்கே மாவட்ட செயலர் இதெல்லாம் மாவட்ட செயலர் சொல்லி இங்கே ரோட் ஷோ. ஏன் இந்த பிரச்சனை? பேச வராது. அப்போ என்ன பண்ணணும்? கும்பல் சேர்க்கணும்.
விருப்ப மனு எப்படி பண்ணுவான்? எல்லா கட்சிக்காரனும் என்ன பண்ணுவான்? ஏன் 10,000 15,000 வைக்கிறான்? ஏன்னா கண்டவனும் வந்து அடிச்சிக்க கூடாது. 10,000 இருந்தா போட்டி போடுற மட்டும் தான் வாங்குவான். போறவரை வாங்குவானா? அப்போ போட்டி போடுற எண்ணத்துல இருக்கிறவன் ஒரு 5 பேர் ஒரு தொகுதியில இருந்தா 10,000 கொடுத்து வாங்குவான். மற்றவன் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போவான். நீங்க என்ன பண்றீங்க? சுண்டல் விற்கிற மாதிரி சினிமா டிக்கெட் மாதிரி 100 ரூபா மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி ஆளுங்களை கூட்டுவா. மாவட்ட செயலாளர் பஸ்ஸில் ஆளுங்களை ஏற்றிக்கின்னு அந்த அந்த ஏரியாலேயே கொண்டு போய் அங்கங்கே வண்டியை விட்டு அந்த ஜனங்க எந்த காலத்துலேயும் விசிலுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி அன்னைக்கு அங்கே ஒரு பெரிய நெரிசல் ஆகாமல் பயந்து போயவங்க 1 மணிக்கு வரைக்கும் துட்டை வாங்கிட்டு கொடுத்தவங்க 1 மணிக்கு மேலே ஃப்ரீயாக கொடுத்து தொத்தி விட்டு மறுநாள்லாம் வராதிங்கன்ட்டாங்க. 1 லட்சம் விருப்பம் பண்ணவனா அடிப்பானா? 234 தொகுதிக்கு 1 லட்சம் அடிப்பான். எந்த பைத்தியக்காரனா பண்ணுவானா? அப்போ அந்த புஷி ஆனந்த் பண்ணுற வேலைலாம் தெரியுதா? என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அவர் போனால் ஜனம் வருது, நீங்கள் என்ன புஷி ஆனந்த் தான் காரணன்றீங்க அப்படின்னா, அவர் அதுக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் காஞ்சிபுரம் பொதுக்குழு போனார்ல, ஒருத்தன் கூட வந்தானா? இல்லை, வரல. ஏன் கூட்டம் அப்போ மட்டும் கூட்டம் வரல? அதான் அந்த QR கோடு விஷயம் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ரோட்டில் ஏன் வரல? ரோட்லேயும் சார் யாரும் வரல. ஏன் வரல? கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. வெளியில் பெருசாக சொல்லலை விஜய் இந்த டைம் தான் வரப்போறாருன்ட்டு. அதான் தெரியும். டயர்லேருந்து கேமரா வச்சுட்டு கூட கூட்டு போனானுங்க, எல்லாம் லைவ் போட்டானுங்க. சும்மா அந்த உருட்டுலாம் உருட்டக்கூடாது என்கிட்ட. வீட்டிலேருந்து கிளம்புலேருந்து லைவ் பண்ணாங்களா இல்லையா? அப்புறம் என்ன? ஏன் வரல? ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா சார் கூட்டத்தை? மற்ற நாளில் வர சொன்னவங்க அன்றைக்கி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி பல பேர் வந்தாங்க சார். அன்னைக்கு வரல. அப்போது ஒரு தலைவர் எப்படி போகணும்? க்ரௌடை தானே உருவாக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்க விடக்கூடாது. நேற்று பண்ணீங்கல்ல திமிர்த்தனம் தானே, நேற்றும் அதே ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு ஆள் இறந்துட்டாரு கூட்டத்தில், நேற்று மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது இந்த மாதிரி வேலைகள்லாம் இவர்களே உருவாக்குறது. அதனால தான் கரூர் சம்பவத்துக்கு என்ன பண்ணிருக்கணும், இவங்க உருவாக்குனதில் இவங்களே மாட்டிட்டாங்க. போலீஸும் சொல்லுது, சார் ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி நடத்துங்க சார் கூட்டம், இங்கே வேணான்னு. அதை மீறி வண்டியை கொண்டு போய் உள்ளே விட்டு எல்லாம் பண்ணீங்க. செத்தவனே ஓடுறீங்க, யாரை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை. அதுக்கு மறுநாள் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறீங்க. வீடியோ போடும்போது உங்கள் கூட யாருமே இல்லை, எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஓடுறதுக்கு உண்மையிலேயே இவர்கள் ஆளுமை மிக்க தலைவர்கள் தானே சொல்லிடணும், சார் இது ஒரு விபத்து, நம்ம எதிர்பார்க்காத விபத்து, காவல்துறையும் அரசும் மக்களை காக்கிறதுக்கு தயங்கி அவங்க கவலையே பண்ணல, விட்டுட்டாங்க. அவங்க தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். நீங்கள் இங்கே ஏர்போர்ட்டில் சொல்லுங்கள், ப்ரெஸ்ஸை பார்த்து அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுங்க. என் மக்கள் என்னை நம்பி வந்தவங்க இன்றைக்கி 41 பேர் உயிரிழந்தது. அப்போ ஒரு 30 பேர் இருப்பாங்க. அவர் சொல்லும்போது எனக்கு வந்து தாங்க முடியாத வேதனையை தருது. என் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய்கிறான், அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் என்னுடைய சொந்தம் இறந்த மாதிரி நான் பார்க்குறேன். அப்போ அந்த அவர்களுடைய இதுக்கு பாதுகாப்பு தந்திருக்கணும். காவல்துறை என்ன பண்ணுச்சு, அரசு என்ன பண்ணுச்சு? அப்போ இதை வந்து நான் வந்து கடுமையாக பார்க்குறேன். இப்போ என்னால் பேச முடியல. நான் காலையில் இல்லை நாளைக்கோ நாளன்னைக்கோ விரிவாக நான் ஒரு அறிக்கை கொடுக்குறேன். தயவுசெய்து விட்டுருங்கன்னு திருச்சியிலையோ சென்னையிலையோ பேட்டி கொடுத்துருந்தா, நீ வீரன் எப்படி ஓடுனீங்க? புறமிதுகிட்டு ஓடுவேன்னு நான் படிச்சிருக்கேன். ராஜா காலத்தில் புறமிதுகிட்டு ஓடுவான்னு, அந்த மாதிரி தானே ஓடுனீங்க. மற்றவங்க ஒருத்தர் டெல்லிக்கு ஓட்டார், ஒருத்தர் காணா போயிட்டார், இன்னொருத்தர் மதுரைக்கு ஓட்டினார். அப்புறம் என்ன உங்கள்கிட்ட ஆளுமை இருக்குது? கிடையாது. 2வது, மக்கள் பிரச்சனைக்காக நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்றீங்க. உச்சத்தை விட்டுட்டு நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு சமூகத்து மேலே கோபம் இருக்குது, அதனால தானே வர்றீங்க. ஏன் பாரதியார் நல்லா வாழ்ந்துருக்கலாம்ல? ஏன் அவர் கவிதை எழுதிட்டா வெள்ளையனுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் வரைக்கும் வறுமையில் வாழ்ந்து ஒன்றும் இல்லாமல் போனார்? எட்டயபுரம் சமஸ்தானத்தில் அவரை ஒரு பெரிய பதவி கொடுத்து வச்சுருந்தாங்க. அவர் நினச்சா சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம். சாரட்டு வண்டியும் அதுவும் இதுவும் வீடு தோட்டம் துறவுன்னு நல்லா வாழ்ந்துருக்கலாம். ஏன் அவர் கடைசி வரையும் கிழிஞ்ச கோட்டு உள்ளுக்குள்ளே நஞ்சு போன சட்டையை போட்டு கவிதை இளைஞர்கிட்ட ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும், விடுதலைக்காக போராடணும்? அவருக்கு சமூகத்து மேலே ஒரு கோபம் இருக்குது. வெள்ளையர்கள் மக்களை அடிமைப்படுத்துகிறாங்க, இதுக்கு எதிராக பண்ணணும்னு கோபம் இருக்குது. பாரிஸ்டர் யார்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை, மிகப்பெரிய லாயர். அப்போவே 1000 சம்பளம் வாங்கினவர். 1000னா இப்போ கணக்கு போட்டால் 10 லட்ச ரூபா. அதாவது நம்ம இவர் மாதிரி முகுல் ரோத்தைக்கு இவங்க மாதிரி. ஓகே, அவர் ஏன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சொத்தை விற்று கப்பல் வாங்கி ஓட்டி ஏன் பண்ணார்? ஏன் பண்ணார் அவர்? மக்களுக்காக தான். சுபாஷ் சந்திர போஸ் ஏன் பண்ணார்? காந்தி ஏன் தென்னாப்பிரிக்காலேருந்து இங்கே வந்தார்? ஏன் பகத்சிங் உயிரை விட்டார்? எல்லாரும் மக்களுக்காக தான், விடுதலை. சமூகத்துக்கு மேலே அவங்களுக்கு கோபம் இருந்தது, அதுக்காக எதையும் வெறும் துணிஞ்சாங்க. கம்யூனிஸ்டுகள் ஏன் வாழ்க்கையை விட்டு, நீங்கள் நல்ல கண் ஐயா இருக்காரு, 17 ஆண்டுகள் 9 வருஷம் ஜெயிலு,
8 வருஷம் தலைமுறை வாழ்க்கை. குடும்பத்தை பிரிஞ்சு 17 ஆண்டுகள் அவரு. ஏன் சங்கரையா அதே மாதிரி 17 ஆண்டுகள். ஏன் அவங்களாம் நல்லா இருக்க முடியாதா? சமூகத்தில் மக்களுடைய இதை பார்த்து அரைச்சிட்டுறோம், கோவம், நம்ம ஏதாவது பண்ணணும்னு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த மாதிரி தானே நீங்களும் சொல்கிறீங்க, நான் உச்சத்தை விட்டுட்டு வர்றேன்னு. அப்போ நீங்கள் வர்றீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே வர்றீங்க. மக்களுக்காக போராட எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தயார்னு போக சொல்றாரு. தயார். அப்போது நீங்கள் பேசினா போதும், பேட்டி கொடுத்தா போதும். அப்போ நீங்கள் வர்றீங்க, அப்போ உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுது. அப்படி தானே? இப்படி பார்க்குறாரு செவிலியர்கள் போராட்டம், இப்படி பார்க்குறாரு தூய்மை பணியாளர் போராட்டம், இப்படி பார்க்குறாரு இடைநிலை ஆசிரியர் போராட்டம், இப்படி பார்க்குறாரு கரண்ட் பில் உயர்வு, இப்படி பார்க்குறாரு கொலை கொள்ளை, இது இப்படி பார்க்குறாரு. இது எல்லாம் பார்க்கும்போது நம்ம இதுக்கு பிறகு எதுக்குடா நடிக்கணும்? வரமாட்டேன், நான் மக்களுக்கு போகிறேன், இன்னைக்கு இந்த மக்களை காக்கணும்னு வர்றாரு. அப்படி தானே? அந்த அர்த்தம் அதுதானே? அப்போ உங்களுக்கு ஈஸியாக பேச வருமே. வாங்கப்பா பத்திரிகையாளர், வாங்க சொல்லுங்கள், கேளுங்கப்பா சார், இந்த மாதிரி விஷயம் ஆமாம் ரொம்ப மோசமான விஷயம். தூய்மை பணியாளர் 170 நாளாக போராடுறாங்க. இன்றைக்கி தான் அக்கறை மாதிரி இவர் பேசுகிறாரு இந்த முதல்வர். அவங்களுக்கு இவர் என்ன செஞ்சார்? இதெல்லாம் பேசுறதுக்கு என்ன வேணும்? இதை டாக்டர் படிக்கணுமா? இது சயின்ஸா? சூத்திரங்கள் படிக்கணுமா? A² + B² நார்மலா பேசிட்டு போயிட வேண்டிய விஷயம் தான் இதெல்லாம். அதெல்லாம் பேசி ஏன் அவருக்கு சரி, அவருக்கு தெரியாதுங்க. அவர் என்னங்க பண்ணுவார்? சினிமாலேருந்து வந்தார், அது எத்தனை வருஷம் எடுத்துப்பார் சார்? இது எப்படி சார் தெரியாம இருக்கும்? ஒரு அரசியலுக்கு வந்தாலே இதெல்லாம் தெரியாத சார் அரசியலுக்கே வர முடியும். நான் சொல்கிறேன். சரி, அவருங்க சினிமாவில் இருந்துட்டு அப்படியே இருந்துட்டாருங்க. அவர் வந்து மேட்டுக்குடியிலேருந்து வந்தவர். அப்படி பார்த்தா அதுவும் இல்லை, சாதாரண இதுலேருந்து வந்த ஆளுங்க தான். உங்கள் அப்பாலாம் 80களில் ஒன்றுமே கிடையாது, ஜெய்சங்கர் தான் காரே வாங்கி கொடுக்குறாரு. நீங்கள் பிறக்கும் போது வேணால் இது, ஆனால் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, வெளியே போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க, பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன அவங்க மூளையை வளர்த்துக்கிட்டீங்க? அந்த மாதிரி பார்த்துருந்தா கூட ஆனால் எனக்கு அந்த அரசியல் தெரியும், இந்த அரசியல் தெரியாதா? தெரியும்ல. சினிமாவில் நடிக்கிற காலத்தில் என்ன பண்ணியிருந்தீங்க? எதுவுமே தெரியாமல் உங்களுக்குள்ளே ஒரு இரும்பு திரையை வச்சுக்கிட்டு வாழ்ந்துருந்தீங்க. அதானே நான் கேட்ட பலரும் சொல்லிட்டாங்க. சார் ஆரம்பத்தில் நான் ரொம்ப நம்பிக்கையெல்லாம் வச்சு பேசும்போதெல்லாம், சார் நீங்கள் நினைக்கிற அளவுலாம் ஒரு வர்த்து கிடையாது சார். சினிமா நண்பர்கள் சொன்னது, நீங்கள் நினைக்கிற அளவுலாம் ஒரு வர்த்து கிடையாது சார், ஒன்றும் தெரியாது சார். சினிமாலேயும் அவர் அப்படி தான். சினிமாலே ஆமாம், அவர் எப்படி சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்க முடியும்? அது ஒரு சில மனிதர்களுக்கு தானே அமையும்ல. ஒரு காலகட்டத்தில் எவனா ஒருத்தன் வந்து தானே ஆகணும். அப்போது இவர் அதை சும்மா 10 படம் நடித்தானோ அதை இட்டு ஓட ஆரம்பித்தானோ இவரை நோக்கி வர்றாங்க. அப்படி இப்படியே ஓடிடுது. இந்த சீனை போட்டுக்கின்னு இன்னும் பெரிய இது வேணும் நடிக்கிறதுக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னும் அவர் எலைட் மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் பிரச்சனையா? அதெல்லாம் எலைட் மைண்ட் செட் மட்டும் இல்லை, எலைட் பாலிடிக்ஸில் தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே. இவர் யார்? ஆதவர்ஜுனா யார்? அவர் சும்மா உருட்டுவார், நான் ஏழை அது இதுன்னு. மாமனார் எவ்வளவு பணக்காரர். அப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு உங்கள்ட்ட அவ்வளோ பெரிய டீம் இருக்குல்ல, ஏன் உங்களுக்கு அரசியல் வரமாட்டேங்குது பேசுறதுக்கு? ஏன்னா இவங்க படிக்கிறது கிடையாது, இவங்க படித்த மாதிரி உருட்டிகிட்டு இருப்பாங்க, எதையும் படிக்கிறது இல்லை, எந்த விஷயமும் தெரியாது. அருண்ராஜ் IRSக்காக படிச்சிருப்பார், அரசியலுக்கு கேட்டால் 0. எதையாவது வளருது. ஏன் உங்கள் தலைவர் பேட்டி கொடுக்க மாட்டாருன்னா, சிஎம்ஐ பேட்டி கொடுக்க சொல்லுங்கள், எங்கள் தலைவர் பேட்டி கொடு, இதுக்கு இதுவா பதில்? மறுநாள் சிஎம் பேட்டி கொடுக்குறாரு, இவர் பேட்டி கொடுத்தாரா? அட தனியாக போய் பேட்டி எடுக்கிறவங்கள்ட்ட கூட கேமரா வேணாம், எதுவும் வேணாம், நான் சொல்கிறத மட்டும் எழுதிக்க போ அப்படின்னா. அதனால் இவர் வந்து அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.